கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 30 4 வித சிவராத்திரி விரதங்கள். தவ முனிவர்களே, எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய சிவராத்திரி விரதத்தின் மகிமையை பற்றி இப்போது உங்களுக்குச் சொல்லுகிறேன். சிவராத்திரியானது நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மாக பிரதமாதி சிவராத்திரி முதலான 4 வகைகளாகும். இவற்றில் நித்திய சிவராத்திரி தினசரி இரவு நேரத்தில் 4 ஜாமங்களிலும் இடைவிடாமல் உமாபதியை பூஜை செய்து வணங்குவதாகும். சில மாதங்களில் சோமவாரத்தோடு அமாவாசையும் சேர்ந்து வந்தால் அது சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடும். இப்படி வரும் சிவராத்திரிக்கு யோகஜனமான சிவராத்திரி என்று பெயர். மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதத்திலும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் அனுஷ்டிக்க கூடியதாகும். இதை அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயமாக மோட்ச சாம்ராஜ்யத்தில் இடம் கிடைத்துவிடும். மூன்றாவதான மாக பிரதமாதி சிவராத்திரி என்பது மாக மாதத்தில் சுக்லபட்ச பிரதமை முதல் திரையோதசி வரையிலும் சங்கல்பம் செய்து கொண்டு தினசரி ஒரே ஒரு முறை உணவு உட்கொண்டு இந்திரியங்களை வென்றடக்கிய நிலையில் நியம நிஷ்டைகளில் சிறிதும் வழுவாமல் இருந்து வந்து மறுநாளாகிய சதுர்த்தசி தினத்தில் அதிகாலையில் கண்விழித்து எழ வேண்டும். பிறகு அளவில்லாத கல்யாண குணங்களை கொண்டவரும் ஏராளமான ஐஸ்வர்யங்களை உடையவரும் ஒளி வீசி திகழும் ஆயிரக்கணக்கான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் மகாலிங்கத்தின் வடிவத்தில் திகழ்பவருமான ஸ்ரீ சிவபெருமானை உள்ளத்தின் நடுவில் இருத்தி வணங்கி வழிபட்டு பிறகு நிர்மலமான நீரில் நீராடி இரவு 4 ஜாமங்களிலும் அப்பெருமானின் லிங்க வடிவத்தை பூஜை செய்து வருவதாகும். 4வதாகிய சிவராத்திரியோ மாசி மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் கடைபிடிக்க கூடியதாகும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்திருந்து உள்ளத்தில் பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டுவிட்டு தூய்மையான ஜலத்தில் நீராடி அன்றாட கர்மாக்களையும் முடித்து கொள்ள வேண்டும். பிறகு அன்றிரவு பொழுதில் கண்ணுறக்கம் கொள்ளாமல் 4 ஜாமங்களிலும் லிங்கத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை பூஜித்து வணங்க வேண்டும். இம்மாதிரியாக அப்பெருமானுக்கு பிடித்தமான சிவராத்திரிகள் 4 விதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான சிவராத்திரிகளிலும் இரவு நேரங்களில் சிறிதும் உறக்கம் கொள்ளாமலும் நிர்மலமான மனதுடனும் இருந்து பரமேஸ்வரரை பூஜித்து வணங்க வேண்டும். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு நித்திய கர்மங்களையும் செய்துவிட்டு சிவ பக்தர்களோடு சேர்ந்து அமர்ந்தே உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த 4 சிவராத்திரிகளில் ஏதாவது ஒன்றையோ அல்லது 2ஐயோ அல்லது 4ஐயுமோ எவரொருவர் அனுஷ்டிக்கிறாரோ அவருடைய புண்ணிய பலனை கல்பகோடி காலமானாலும் அளவிட்டு கூற முடியாது. அத்தகையவர் இந்த உலகத்தில் சகலவித போக போக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவார் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்பொரு சமயம் திருமாலனவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக பரமசிவன் அருளால் தம்முடைய பதவியை அடைந்தார். பிரம்மதேவனும் அவ்வாறே தம்முடைய படைக்கும் தொழிலை பெற்று மகிழ்ந்தார். தேவேந்திரனும் இந்த விரத மகிமையால்தான் இந்திர பதவியில் வீற்றிருக்கிறான். இவர்களைப் போலவே
இன்னும் அநேக தேவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். குபேரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். குபேரனும் இந்த விரதத்தின் மகிமையால்தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் பதவியை பெற்றிருக்கிறான். இம்மாதிரியே வாயு தேவனும் வருணனும் தங்கள் பதவிகளுக்கேற்ற சக்தியை பெற்றிருக்கிறார்கள். கல்மாக்ஷ பாதன் என்ற அரசன் கௌதம முனிவரின் மூலமாக இந்த விரதத்தை பற்றிய விவரங்களை கேட்டறிந்து கொண்டு அதை விதிமுறைப்படி அனுஷ்டிக்கவும் செய்து தான் அடைந்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டான். அதன் பிறகு அவன் மறுபடியும் தன் நாட்டை அடைந்து ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்து கொண்டு கிடைத்தற்கரிய போக போக்கியங்கள் அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் பரமேஸ்வரனின் அருளால் மோட்சத்தையும் அடைந்தான். பெரிய கானகம் ஒன்றில் வேடனொருவன் ஒரு நாள் பயங்கரமான புலியொன்றைக் கண்டு அஞ்சி கலங்கினான். அதனால் அவன் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு புலியிடமிருந்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ள முயன்றான். அன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி தினமாகும். ஆனால் அதையொன்றும் அறிந்து கொண்டிராத வேடனோ அன்றிரவு பொழுவது முழுதும் அந்த மரத்தின் மேலேயே அமர்ந்திருந்த நிலையில் உணவு உறக்கம் எதுவுமே இல்லாதவனாக வில்வத்தலங்களை பறித்து பறித்து அம்மரத்தினடியில் போட்ட வண்ணம் பொழுதை கழித்து கொண்டிருந்தான். அன்றைய பொழுது முழுவதும் அன்ன ஆகாரமில்லாத காரணத்தால் மறுநாள் தெய்வச் செயலாக உயிர் துறந்தான். அப்போது அவன் சிவராத்திரி நாளில் விரதமிருந்த மகிமையால் சிவலோகத்தை அடைந்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டான். முன்பொரு சமயம் வயது முதிர்ந்த நீசப் பெண்ணொருத்தி இருந்தாள். அவள் உடம்பு முழுவதிலும் கொடிய வியாதி பீடிக்கப்பட்டிருந்தது. ஒரு சிவராத்திரி தினத்தன்று அவளுக்கு உணவேதும் கிடைக்காத காரணத்தினால் அன்று முழுவதும் அவள் கடும் பட்டினியாக கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் உடல் வருந்திய அவள் அன்றிரவு பொழுது முழுவதும் கண்ணுறங்காமல் விழித்திருந்து மறுநாள் காலையில் மாண்டு போனாள். அப்போது அவள் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்த மகிமையால் பரமேஸ்வரரின் கருணைக்கு பாத்திரமாகி திவ்ய சரீரத்தையும் அடையப்பெற்று திவ்ய விமானத்தில் ஏறியமர்ந்த வண்ணம் சிவலோகத்திற்கு போய் சேர்ந்தாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.